அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். 2 பகுதிகள் முடிந்துவிட்டது. இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை பற்றி வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசி 10 நாட்கள் சாதாரணமான நாட்கள் கிடையாது. இதில் நிறைய சிறப்புகளும் நிறைய முக்கியத்துவம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறது. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله متفق عليه. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல் என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்களில் நுழைந்து விட்டார்கள் என்றால் கூறுகிறார்கள், ஷத்த மிஸரஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இல்லற வாழ்க்கை விட்டு விடுவார்கள். அஹ்யா லைலஹு, அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். ஐகத அஹ்லஹு, தன்னுடைய வீட்டார்களையும் இந்த இரவில் இபாதத் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புவார்கள் என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனில் இதை பற்றி வருகிறது, லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த 10 நாட்களில் ஒரு நாள் ஒரு இரவு இருக்கின்றது, லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது, லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். என்னவென்றால் 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அமர்ந்து இபாதத் செய்தாலும் இந்த நன்மை பெற முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட நன்மையும் சவாபும் இந்த இரவில் வைத்திருக்கின்றான். அதற்காக நாம் இந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும். இந்த 10 நாட்களிலும் இந்த 10 இரவிலும் நாம் லைலத்துல் கத்ர் இரவு தேட வேண்டும். இறுதியாக அல்லாஹ்விடம் பார்த்தாக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.